ஹாய் ஐசனிங் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இங்கே காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த ஜூன் வந்துட்டு பேங்க் கிராப்ட் ஆகி அவனை அந்த வீட்டை விட்டு எங்கே துரத்தி விட்டுட்டாங்களாம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு எங்கள் பார்ட்டி பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ ஜுன்னை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா நீ பேங்க் கிராப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, இங்கே பாரு என்ன மாதிரி வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, நீ என்ன வந்துட்டு எதுவும் போய் வந்துட்டு பேச மாட்டேன்னு சொன்னதும், அவளை எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கும் தெரியும்ல, அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நீ எவ்வளோ தூரத்துக்கு ஜாலியாக வந்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், அப்படியா நீ வந்துட்டு என்கிட்ட பெக் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உன் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களாமே, உன் பிரதர் தான் வந்துட்டு உனக்கு எதிராக வந்து வேலை பார்த்தா நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்றதுக்கு மெயின் சொன்னதுமே, யார்கிட்ட பெக் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவும் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ இவன் கூட போயா நான் வந்துட்டு ஸ்லிப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பட்லர் வந்துடுறாரு. நேற்று நைட்டு என்ன மேடம் என்னமோ மாதிரியா சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ பாட்டி வந்துட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுமான்னு சொன்னதும் நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ அப்பாங்க முழிச்சிடுறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிடுறா. அவன் குட் மார்னிங் சொன்னதுமே விழுந்தடிச்சு ஓடினதும், எங்கே ஓடிட்டுருக்க, என் கூட ஸ்லிப் பண்ணிவிட்டு இப்போ என்ன வந்துட்டு என்னை கழட்டி விடலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும், ஏய் நைட்டு வந்துட்டு ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, அதுக்காக நீ வந்துட்டு ஏதாச்சும் அதவே மனசில் நினச்சிட்டு இருக்காத, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், வந்துட்டு இங்கிட்டிருந்து கிளம்பி ஓடி போயிடுன்னு சொன்னதும், நான் ஏன் அப்படி போகணும், நான் வந்துட்டு ஒழுங்காக கீழே தான் இறங்கி வருவேன்னு சொன்னதும், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, பாட்டி இருக்காங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், பாட்டி பார்த்தா என்ன அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அங்கே பாட்டியுமே வர சவுண்டு வர கேட்டுருது. ஹீரோயின் பயந்து போயிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே உன் ஃபோனு எடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது மேலே ஏறி போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொசிஷனை பார்த்துட்டு அங்கே பாட்டி வந்துட்டு அவங்க ஷாக்காகி போயிடுறாங்க. பிறகு 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் ஹீரோக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே ஹீரோயின், பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா சாதாரண விஷயம் மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு இதுக்காக மேரேஜெல்லாம் என்ன போய் பண்ண சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டதுமே வாயை முடிட்டு பேசாமல் இரு, எந்த காலமாக இருந்தால் என்ன, மேரேஜ் ஒழுக்கமாக பண்ணிக்கோ அப்படின்ற செட் அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அவன்கிட்ட மரியாதையோட நீ இப்போவே வந்துட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே நல்லா தெரியாது, உனக்கு என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் பல பேர் கூட வந்துட்டு ஸ்லிப் பண்ணுவேன்னு சொன்னதும், அப்படியா நான் ஒரு நாளைக்கு 2 கேர்ள்ஸோட ஸ்லிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ரொம்ப வைல்டான ஒரு பர்சன் சொன்னதும், எனக்கு அப்படி பர்சனாக ரொம்ப பிடிக்குமே அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டுருக்கா. என்னத்தை சொன்னாலும் வந்துட்டு இப்படியே பேசுகிறானேன்னு, நீ வந்துட்டு இப்போ பேங்க் கிராப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ கேளு நான் கொடுக்குறேன், நீ பேசாமல் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாலுமே அங்கே வந்துட்டு அவன் கேட்க மாட்டான். சரி ஓகே, அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ கஷ்டம் தான் பட போகிற, நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் 1 இயருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம விட்டுட்டு போயிடலான்னு சொன்னதுமே, அப்போ காசுக்காக தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் கரெக்டாக புரிஞ்சுட்டேன், எனக்கு மணி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுமே அவளுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பட்லர் அதெல்லாமே கேட்டுட்டு, நான் இங்கே ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கேன், நான் இருக்கேனே தெரிஞ்சுக்காம என்னென்ன பேச்சு பேசுதுங்க பாருங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு வேறு வழியே இல்லாமல் பாட்டிக்காக 2 பேருமே அங்கே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருது. இந்த நியூஸ் எல்லாமே அங்கே வைரல் ஆனதுமே அங்கே ஜெனி கால் பண்ணிவிட்டு, என்னப்பா போய் அவனவா நீ மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் வேற என்ன இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் அவள் வந்துட்டு உன்னோட பிரதர் இன்லா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜெனி அவங்க வந்ததுமே, என்ன லவ் பைட்ஸ்லாம் இருக்குது, பிடிக்காம மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்ற செட் அங்கே கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே ஷெங்கியோன்னு செட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்தா ஒருவேளை அவ கூட வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்காக அவன் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இவ்வளவுமே சேர்த்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே, உங்களுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ மீட் பண்ண வந்ததும், இப்போ அவங்க முன்னாடி என்ன கிஸ் பண்ணுன்னு சொன்னதும் அவனும் சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஷெங்குக்கு வந்துட்டு வயிற்றுச்சல் ஆகிடுது. ஏன்னா அவள் வந்துட்டு இங்கே ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா. வீட்டுக்குமே இப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோயின், உண்மையிலே நீ நல்லா ஆக்டிங் பண்ணன்னு சொல்கிறா. அங்கே ஒரு டிராயிங் இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு, இந்த டிராயிங் எப்படி நீ வந்துட்டு இங்கே வாங்கின அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்துட்டு
பேங்க்ரப்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன், இது ரொம்ப காஸ்ட்லியாச்சேன்னு சொன்னதும், ஆமாம் காஸ்ட்லி தான் 200 மில்லியன் சொன்னதும், ஏது காசுன்னு சொன்னதுமே, எல்லாம் உன் அக்கௌண்ட்ல தான் எடுத்தேன், ஏன் உனக்கு என்ன மெசேஜ் வரலையான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டாங்க, ஷாக் ஆகி போயிடுறா. ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா, என்ன பேசிட்டு இருக்க, இதுக்கப்புறம்லாம் உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாது, போய் வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கலான்னு சொன்னதும், 1 இயருக்கு நீ என் கூட வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்க, நீ என்னை வந்துட்டு அப்படிலாம் டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டு ஜெனிட்ட கால் பண்ணி அவள் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும், ஒருவேளை அவன் உன்னை கடுப்பேற்றுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட்ட, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி வந்து அவகாசம் வச்சு அவளுக்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, பாட்டி வந்துட்டு ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவளுக்காகவே தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அதே மாதிரி பார்த்தா ஒரு டைமண்ட் நெக்லஸ் அங்கே ஆக்ஷனில் வருது, அதையுமே இவன் அங்கே வந்துட்டு விலைக்கு வாங்கிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா, என் காசை தண்ணியாக செலவழிக்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோபமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஜெனி வந்துட்டு சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது, அவ வந்துட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பையன், திடீர்னு போகிறானாத அவனால் வந்து ஏற்றுக்க முடியலை, ஸோ நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்றத சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் வீட்டில் சும்மா இருக்க போய் தான் உனக்கு வந்துட்டு கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை, அதனால் நீ வந்து நாளையில இந்த ஆஃபீஸ்க்கு வா வேலைக்குன்னு சொன்னதும், அதே மாதிரி அவனுமே அங்கே போனதுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டிக்காக ட்ரெடிஷ்னலாக பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் அங்கே டிசைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த லேடி வந்துட்டு இப்படி கம்பெனியை பற்றி இங்கே கவலைப்படுறாங்க, சரியாக போகாமல் இருக்கே மேடம், ஏதாச்சும் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிருமா அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதோ, நான் இருக்கப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த செலிப்ரிட்டி அங்கே கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே டைம் வந்து முடிகிற வரைக்குமே சும்மா உட்காந்துட்டே இருந்தது. டைம் முடிஞ்சதுமே டக்குன்னு ஐம்பாட்டு அங்கே எந்திரிச்சு போனதுமே அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு என்னப்பா இவன் பண்ணிட்டுருக்கான், வந்தான் உட்காந்தான் போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்ததுமே, என்ன உன்னை ஆஃபீஸில் வந்துட்டு யாரும் புள்ளியெல்லாம் பண்ணலை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னமோ ஒர்க் பண்ணி தவிச்சிட்டு வர மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. பட் வெட்டி ஆஃபீஸராக தான் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் அவனுக்கு அங்கே ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு, நீ வந்துட்டு பணக்கார வீட்டு பையனாக இருந்தவன், திடீர்னு உன்னால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அங்கே ஒரு பையன் அங்கே வர்றான். வந்துட்டு நீயே நீங்கள் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது, அங்கே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னதும், உன்னை ஃபேமிலியிலேருந்து அடித்து வெளியே தட்டிட்டாங்க, இருந்தாலும் உன் மனசில் பெரிய பணக்காரனே நினைப்பா, ஏன் பணக்கார பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டாங்க, ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊத்திடுறா. அங்கே வந்துட்டு அவளை அங்கே பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு, பெரிய பணக்காரி இல்லையா, ஜெயிலில் தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து அங்கே தேவையில்லாமல் பேசினதுமே கோவப்பட்டு இவ கன்னத்தில் அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அவன் உங்கள் 2 பேர்த்தையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் எதுக்காக கவலைப்படுற, நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்கிறா. பிறகு அவங்க பிரதர் ஷெங்ட்ட வந்து, என்னப்பா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு போய் மிரட்டினா, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லும்போது, சரி ஓகே நான் பண்ண சொன்னதை பண்ணிட்டேலன்னு சொன்னதும், பண்ணியாச்சு, உன் பிரதர் வந்துட்டு என்னை எதிர்த்து கூட பேச முடியல தெரியுமா, ரொம்ப பயந்து போயிருக்கான், கையில் காசு எதுவுமே இல்லாமன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பட் அவங்க பிரதர் அங்கே பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஹீரோவை பார்த்தாலே நடுங்குவான் போல, அரண்டு போய் அவனுக்கு அவங்க மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தனை மீட் பண்ணிவிட்டு, அங்கே நீ வந்து பேசாமல் நான் சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னா, நான் வந்து உனக்காக வந்துட்டு அவளை விட 10 மடங்கு அதிகமாக வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன், நீ ஃபஸ்ட்டு எனக்கு 1 பில்லியன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஜெரி வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அங்கே சென்ட் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு பாரு உன் ஹஸ்பண்டை நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணுற லேடி, என்ன மேடம் இப்போ உங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதும், அதை பற்றிலாம் எனக்கு வந்துட்டு இப்போ யோசிக்க டைம் கிடையாது, நான் என்னோட காம்படிஷனை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ பார்த்தா அந்த யாங்கன்ற அந்த மாடல் வந்துட்டு இவ ட்ரெஸ்ஸை போடாமல் வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வேணுங்கனே தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அந்த ட்ரெஸ் அங்கே போட்டுட்டு வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே வாவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா ஒரு நியூஸை வேற வைரல் ஆகிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேருமே ரியல் கப்புள்ஸ்லாம் கிடையாதுப்பா, அங்கே ஷெங்கியும் தான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்துட்டு பேர் அப்படின்ற மாதிரி அங்கே வந்துட்டு போட்டு வச்சிருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறான். அங்கே அவளை பிடிச்சி இழுத்து அவமே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னப்பா உன் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி நியூஸ் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஷெங்கியூ வேற வந்துட்டு அவன்ட்டு அங்கே பேசுறதுக்கு ட்ரை பண்ணா, அவன் பார்த்து அங்கே ரொம்பவே டென்ஷன்
ஆகி போயிட்டு எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பொய்யா சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் இதில் என்ன இருக்குன்னு சொல்லும்போது என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டேக்கான் ஹீரோ. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு என்ன பொய் சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன்னு சொன்னதும் எது உண்மை நான் வந்துட்டு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டேக்கான். அப்போ அங்கே ஜெனி வந்துடுறா ஐயோ நான் வந்துட்டு தவறான டயத்தில் வந்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு வந்துட்டு காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு இப்போ போயிட்டு வரேன் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவன் என்னை கிஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு என்னமா வேணும் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏன் எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் யாருக்கு தெரியும் ஒரு வேளை அவனுக்கு வந்துட்டு உன்னோட பாடி மேலே லவ்வோ என்னமோன்னு சொன்னதும் அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது அவன் என்கிட்ட இப்படி பாசமாக நடந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹீரோ வந்ததுமே ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே உனக்காக இந்த வீடை தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஓன்ட்டே இது இவ்வளோ காசுன்னு சொன்னதுமே மெசேஜ் பார் உனக்கே தெரியும்னு சொல்கிறப்பா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி அவன் வந்து 1 பில்லியன் வந்து கடன் வாங்கியிருக்கான்னு. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இவன் இந்த காசை வச்சு தன்னை வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்கலாமே எனக்காக ஏன் வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தா. அவங்க அப்பா ஸ்டெப் மதர் அவங்க சிஸ்டர் யாங்ஷி எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவள் அப்படியே நல்ல விதமாக அங்கே பேசிட்டு நடிக்கிறா. எதுக்காக சிஸ்டர் இப்படி புவரான கையை போய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு என் விஷயத்தில் நீ தலையிடணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அவங்க அப்பா நீ வந்துட்டு ஒழுங்காக உன் சிஸ்டர்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா இந்த அளவுக்குலாம் வேற வாழை இல்லை இவனை போய் யார் மதிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. அப்போ அங்கே பாட்டி வந்ததுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த ஆங்ஸி பாட்டி இந்த நெக்லஸ் உங்களுக்காக நானே வந்துட்டு ரெடி பண்ணேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே ஆமாம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது இவ போய் சொல்லிட்டு இருக்கானே ஏன்னா அந்த ஃபேமஸான டிசைனர் ஆனான்றவங்க தான் பண்ணது இந்த ஆனா வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். உண்மையிலே இதை நீயா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொன்னதுமே உண்மையை வந்துட்டு ஒத்துக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு இது ஆனாவோட டிசைன் மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே அவள் உடனே வந்துட்டு இல்லை அவங்க பண்ண கிடையாது அவங்ககிட்ட தான் நான் வந்துட்டு பண்ண சொல்லி கொடுத்தேன் என் கையில் வந்து அடிபட்டிருக்கு பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அதை கேட்டுட்டு பாட்டியுமே சரி இருந்துட்டு போட்டு பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டிக்காக அவள் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்ததும் அவங்க ஸ்டெப் மதர் என்ன இப்படி சாதாரண கிஃப்ட்டை போய் கொடுக்குறேன்னு சொன்னதும் என்ன இந்த இதில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணுக்குமே அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாகிடுது. நைட் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு எம்ப்ளாயி நான் பாஸ் என்ன வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவுமே நீ ஹாப்பியாக வச்சுக்கணும் இல்லைனா நான் உன்னோட பாக்கெட் மணியை கட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவங்கள நான் நல்லா வச்சுக்குவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போ அந்த ஷெங்யூ கால் பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான மேட்ச் அவன் கிடையாது ஏன்னா வந்து உன்னை விட பியூட்டிஃபுல்லாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் உன்னை விட நான் எப்பயுமே பியூட்டிஃபுல் தான் பர்ஃபெக்டாக வந்துட்டு எனக்கு ஆளையுமே சூஸ் பண்ண தெரியும் ஸோ நீ இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு அங்கே காலை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அவளை நைட் நேரத்துலலாம் கால் பண்ண சொல்லாத என் மைண்டே வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுது அப்படின்றத சொல்லும்போது சொல்லிட்டே அவன் என்னோட காலில் வந்து எத்துறா ஸோ இவளுக்கு தான் பெயின் ஆகிட்டுருக்கு என்னப்பா அவன் கால் கூட இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொன்னதும் என் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே ஹார்டாக தான் இருக்கும் உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அப்படியா இன்னமே உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை வரலையேன்னு சொன்னதும் உனக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக பெட்ரூம்க்கு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டெப் பிரதர் யுவான் அங்கே வந்துடுறான். எல்லாம் அவங்களோட ஸ்டெப் மதரோட வேலை தான். அங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பாட்டி கொடுத்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சில் வர வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட எல்டர் பிரதர் நான் தான் ஸோ எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் பாட்டி வந்துட்டு உனக்கு கொடுத்தா அது எப்படி வந்துட்டு நான் விட்டுருவானான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்னப்பா புவரான பையனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட போலேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு அவனுக்கு தான் ஜோடி பொறுத்தான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ வந்துட்டு அதை பற்றி கவலைப்படாத நான் கவனிச்சுக்குவேன்னு ஹீரோயின் சொன்னதும் அப்படின்னா கோர்ட்டில் பார்க்கலான்னு சொன்னதுமே பார்த்துக்கலாமே கோர்ட்டில் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோட்ட போய் அவள் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே லாயர் தான் இந்த கேஸை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் பீஸை பற்றி பேசுகிறான். என்ன பேசிகிட்டு இருக்க உன் பொண்டாட்டிகிட்டே பீஸ் வாங்குவியா நீன்னு சொன்னதும் மணி என்ற விஷயத்தில் நான் வேற மாதிரி உனக்கு தெரியலன்னு சொன்னதுமே சரி எவ்வளோ பீஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் காலை டச் பண்ணிகிட்டே பேசினதுமே 200 அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு நீ சொன்ன வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ வாட்டுக்கு வந்துட்டு மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க மேனேஜர் பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதுமே
இப்போ நீ என்னப்பா என்கிட்ட யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் அது மாதிரி நடந்துக்கோ இப்போ விட்டு இப்போவே வெளியே அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். பிறகு அந்த மேனேஜர் வந்துட்டு இந்த கேஸை நானே எடுத்து நடத்திக்கிறேன்னு சொன்னதுமே இல்லை இல்லை நான் தான் வந்து எடுத்து நடத்துவேன்னு சொன்னதும் நீ இன்னுமே ஜூனியர் தான் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு இதில் ஜெயிச்சிட்டேனான்னு சொன்னதுமே அந்த ஆள் வந்துட்டு இந்த ஜாப்பவே நான் உனக்காக விட்டு கொடுத்துறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன் வந்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்டே அதே மாதிரி எங்கள் ஹியரிங் வந்துடுது. நம்ம ஹீரோ பார்த்தா பயங்கரமாக அங்கே வாதாடுறான். ஸோ அங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரூவ் ஆயிடுது. எல்லாமே வந்துட்டு அவளோட கையில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷெங்கு யாங்ஸி எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயுமே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் ஐயோ கடவுளை எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுப்பா என்னால் முடியலன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஷெங்கு என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொன்னதும் எனக்கு மயக்கமே வந்துருச்சுன்னு சொன்னதுமே வேமா அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே டச் பண்ணிவிட்டு உனக்கு என்ன வந்துட்டு ஃபீவராக இருக்கா நான் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவையில்லை நான் மெடிசன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்காக சூப் எல்லாமே பண்ணதுமே சூப் யார் பண்ணாங்கன்னு சொன்னதும் எல்லாம் கேர்டேக்கர் தான் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் என்னை வந்துட்டு இவன் ஹேட் பண்ணிட்டு இருக்கானே இவன் எப்படி வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நல்லது பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறா. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா 2 பேருமே லிஃப்ட்டுக்குள்ளேருந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அந்த கேர்டேக்கர்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் அந்த சூப்புக்காக. பட் அவங்களுக்கு எதுவுமே புரியலை. ஏன்னா வந்துட்டு பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான் போல். அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு சும்மா சொல்லியிருக்கான். பிறகு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு ஜாப்பை விட்டணும் நான் தான் வந்துட்டு மேனேஜராக இருப்பேன்னு சொன்னதும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன்னு சொன்னதுமே இந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறான். பட் அங்கே மேலிடத்துலேருந்து கால் வந்துடுது நீங்கள் ஜாப்பை வந்து குயிட் பண்ணுங்க அவனுக்கு தான் இந்த ஜாப்புன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏன் பணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே பேசினது ஆக்சி தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. அங்கே அவளை வந்து மீட் பண்ண வந்ததுமே அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் இங்கே வந்துட்டு இருக்க ரெண்ட் எல்லாமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு உனக்கு தெரியலன்னு சொல்லுதுமே சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னதும் கஷ்டத்தில் இருந்தேன்னா சின்னதாக ஏதாச்சும் ஒரு இடம் பார்த்து போமா இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அவள் இன்க்ரீஸ் பண்ணி விட்றா இல்லைனா காலி பண்ணிட்டு போ அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த ஷெங்கியும் யாங்ஸி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து வர வச்சுட்டு பூவர்ன்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் பூவர்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப சூப்பரான டைமண்ட் வந்து ஒன்று இருக்குது. அதை நம்ம இந்த ஹீரோ ஆக்ஷனில் வந்துட்டு வின் பண்ணது தான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. அப்போ பார்த்தா அங்கே அந்த யாங் வர்றா பெரிய பிராண்டோட அதெல்லாம் வந்துட்டு போட வேண்டியது இருந்துச்சா ட்ரெஸ் அதனால தான் உன்னோடதை போட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே சின்ன கம்பெனின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாளாமா. பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல கான்ட்ராக்டை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியலன்னா என்ன நீ வந்துட்டு எனக்கு கான்ட்ராக்டை உடைச்சா 1 பில்லியன் பே பண்ணணும் நீ அதை மட்டும் பே பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமாய் போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதரும் அந்த ஆளுமே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவனுக்கு வந்து நடக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க போலன்னு சொன்னதும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அனுப்பிடுறாங்க. அவன் பார்த்தா ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுமே ஹீரோங்க வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு அங்கே வந்து காப்பாற்றிடுறான். யார் பண்ணதுன்னு சொன்னதுமே இப்படி பண்ணது ஷென் தான் தெரிஞ்சு போயிடுது. ஹீரோயினுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு அவளங்க வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கே தண்ணிக்குள்ளே போய் முக்கிட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டான். பிறகு அங்கே பயந்து போயிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் அவன் மேலே உன் பார்வைப்பட்டுச்சுன்னா கூட உனக்கு உடம்புல வந்துட்டு கண்ணு இல்லாமல் போயிடும் உடம்புல உயிரே இருக்காது ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவனுமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஜெனி சொல்கிறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷென் வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகி போயிட்டான் யாங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னுமே சிலர்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்கப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு நைட் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யார்கிட்டயே கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கான். ஸோ அது எல்லாமே தான் அங்கே வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஒருவேளை அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அவன் எனக்குனே வந்துட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ ஹீரோ வந்ததுமே அவன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி கேட்குற மாதிரி கேட்டதும் நான் தான் அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட நியூஸ் எல்லாமே ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து இந்த பாட்டி வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாங்க போட்டதுமே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராசி இல்லாத மாதிரி அங்கே பேசி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொன்னதும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அந்த லேடிகிட்ட போய் எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே எல்லாம் உங்கள் சிஸ்டர் தான் காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க எனக்குமே தேவை இருந்துச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அந்த லேடி அங்கே ஃபயர் பண்ணிடுறா. பிறகு பாட்டிகிட்ட போய் இந்த யாங்ஸ்
ஆங்ஸியுமே போட்டு கொடுத்ததுமே அங்கே ஆங்ஸியுமேலாம் பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உனக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், இதுக்கப்புறம் அதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. பிறகு ஆஃபீஸில் எல்லாருமே இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த ஷெங்கியும் சொல்கிறா, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து போகும்போது இவளை பார்த்தா டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே லோவை வச்சு கதவை லாக் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவன் தேடி பார்க்குறான், ஆளை காணோம். அங்கே ஹீரோயின் வந்து லைன் வந்து போகவும் மாட்டுது, அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். உள்ளே பார்த்தா குளிரில் அவன் நடுங்கி போயிருக்கா. இவன் பார்த்தா திரும்ப அங்கே வந்து தேடி வந்து அவளை வந்து கண்டுபிடிச்சிடுறான். நீ தான் என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கே, அப்புறம் ஏன் நீ என்னை காப்பாற்ற வந்தன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமாயிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துடுறான். அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த ஷெங்கியோட கம்பெனிக்கு போயிடுறான் அவங்க பிரதர்கிட்ட. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் சிஸ்டர் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்டேன்லன்னு சொன்னதும் அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இவனால் எதுவுமே பண்ண முடியல. ஜெனி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலேயே உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு யூ வந்துடுறான். சின்ன வயசு ஃப்ரெண்டு போல் அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டைமண்டை வந்துட்டு வாங்கிட்டு அவளுக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். இங்கே பாருப்பா யார் கூடயே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிடுது. ஹீரோயின்ட்ட அந்த டைமண்டை கொடுத்ததுமே எப்படி வந்துட்டு வாங்குறதுக்கு ஓன்ட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக வாங்க சொல்லியிருக்கான். ஸோ இவன் வாங்கினது அவளுக்கு தெரிய மாட்டுது, இல்லை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே அந்த ஷெங்கும் வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறா. அவங்க பிரதர் சாரி கேட்டதுமே நீங்கள் இதுக்காக வந்துட்டு இவன்ட்ட போய் கேட்குறீங்கன்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிச்சுட்டு உன்னால் குடும்பமே பேங்க்ராப்ட் ஆகி தெருவுக்கு வரப்போது, இன்னும் திமிர அடங்காமையாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வெளியே போன்னு சொன்னதுமே அவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். பிறகு யூட்டர்ன் தான் அவங்க அவளுக்கு கால் வந்ததுமே அவள் அங்கேருந்து போனதும் அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அங்கே வந்து அவங்க ஜெனிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி டைமண்டை வந்துட்டு கொடுக்குறாங்க, இப்படி வந்துட்டு உங்களுக்காக கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எப்படிப்பா இந்த டைமண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு, யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிக்கும்போது ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவள் சந்தோஷமாக தான் எனக்கு ஓகே தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவள் யூவை போய் மீட் பண்ணுறா. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, ஒரு ஆப்ரேஷனை வந்துட்டு முடிச்சுட்டு வர வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவள் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்துட்டு நீங்கள் இந்த கொடுத்த அந்த டைமண்டை என்னால் வச்சுக்க முடியாது, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க திரும்ப ரிட்டர்ன் சொன்னதும் எந்த டைமண்டை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டு அங்கே கால் பண்ணி இதை யார் வந்துட்டு அங்கே வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை பற்றி ஏதாச்சும் பேசுவாளாக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. என்னப்பா அந்த டைமண்டை வந்துட்டு என்ன பண்ண உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் அதை கொடுத்தாங்கப்பா, யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டதும் நான் வந்துட்டு அதை வந்து கொடுத்து உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேனேன்னு சொன்னதும் அடிப்பாவை யாருக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னதும் எனக்கு தான் வந்து ஏகப்பட்ட லவர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஐயோ கடவுளை எவ்வளோ காசை போட்டு வாங்கினேன், யார்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் டிசைன் வந்து பண்ணியிருந்த மாதிரியே அந்த பிரேஸ்லெட் எல்லாமே ஆங்ஸியுமே பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு கேவலமே இல்லாமல் ஆனாவோட டிசைன் எல்லாமே இப்படி காப்பி பண்ணிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமாலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஆனான்றது நல்லா தெரியும் போல். அவள் அப்பயுமே ஒத்துக்க மாட்டான்னு சொன்னதும் ஏன்ட்டா அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இப்படி கேவலமே இல்லாமல் வேலை பண்ணுறதுக்கு வேற ஏதாச்சும் பொழைக்கலாம், இப்படி திருட்டுத்தனம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு திருந்துவான்னு பார்த்தா இருக்க அவள் ரொம்பவே பெருசாக எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சதுமே கோவமாயிட்டாங்க, வந்து அடிச்சுட்டு சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் நான் தான் ஆனாவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவள் உன் மூஞ்சிக்கு அது ஒரு கேடான்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைப்பா உண்மையிலே பப்ளிஷ் ஆயிடுச்சு இவங்க தான் ஆனான்னு சொல்லும்போது அவள் பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே சாரியா நீ பண்ணதுக்கு உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. நீ பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அம்மாவோட இன்னைக்கு டெத் ஆனிவர்சரி. ஸோ அங்கே யூவோட சேர்ந்து அவள் ஃப்ளார் எல்லாமே வச்சுட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எல்லாமே அங்கே அவன் கைக்கு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு கோமாயிட்டுருக்கான்.
பிறகு ஹீரோயினோட அப்பா நீ எதுக்காக உன் சிஸ்டர்ட்ட அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட டெத் ஆனிவர்சரி அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, இன்னுமே உங்கள் குடும்பத்தை பற்றி தான் உங்களுக்கு பேச்சு பெருசாக தோணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு இவங்களோட லாயர், நான் தான் இந்த கேஸை பார்த்துட்ருக்கேன், நம்ம கோர்ட்டில் மீட் பண்ணலான்னு சொன்னதும் அவர் வந்துட்டு ரொம்ப மோசமாக இன்சல்ட் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் அம்மா இறந்து போனப்போ கூட நிம்மதியாக வந்துட்டு அவங்கள இருக்க வரீங்களான்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்படின்னு டெத் ஆனிவர்சரியா இதை பற்றி நம்மக்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் இன்ஃபார்ம் பண்ணல, நான் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளால் எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கே அமைதியாகிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு என்னத்தை போய் சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. என் லைஃப்பில் வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்படும் போது உனக்காக நான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் எப்படினாலும் நம்ம 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டு தானே போக போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு சொன்னதும் யார் சொன்னது அந்த அக்ரிமெண்ட்டை நான் நினச்சேன் நான் இப்போ கூட கேன்சல் பண்ண முடியும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் இப்போயுமே சின்ன பொண்ணு தான், நான் இப்போயுமே என்னோட ட்ரூ லவ்வை தேடிக்க முடியுமே, நீயுமே வந்துட்டு உன்னோட லவ்வை பார்த்துக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு நம்ம ஹீரோயினை போய் அங்கே கிஸ் பண்ணிட்டு நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஏன் முன்னாடியே இன்னொரு ட்ரூ லவ்வை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன வந்துட்டு நம்மளுக்குள்ள அப்படி ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாமே கேட்டுட்டு நீ வந்துட்டு வேற ஒரு பர்சனை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கூட கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அங்கே வந்துட்டு யூ வந்து மீட் பண்ணதுமே யூ வந்து அவளோட கழுத்தில் லவ் பைட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் இவனால் நான் எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் அந்த டைமண்டை வந்து கொடுத்துட்டு இது வந்துட்டு நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அங்கே வீட்டில் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கோமே என்ன வந்து யூட்டேருந்து திரும்ப வாங்கிட்டியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொன்னதுமே ஒருவேளை நம்ம பேங்க் கிராப்ட் ஆகலன்னு தெரிஞ்சு போயிடுச்சோன்னு சொன்னதும் அங்கே அவள் நீ வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இப்படி வந்துட்டு அப்படி கடன் வாங்கினேனாலும் ஒன்று ஸ்டேபிள் பண்ணிக்க வாங்கியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் உனக்காக தான் இது வாங்கியிருந்தேன், உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற செட் அங்கே பேசும்போது ரொம்ப வந்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே ஹிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஒரு லேடி வந்துட்டு அங்கே அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்லிட்டு அங்கே அவளை ஃபயருமே பண்ணிடுறான். அங்கே அசிஸ்டண்ட்டையுமே இப்படிப்பட்ட ஆள் இல்லாமல் நீ வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவர் இதை பற்றி சொல்லிட்டு ப்ளீஸ் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறா. அவருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணது நம்ம ஹீரோயின் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னதும் சாப்பாடு தானே பிறகு சாப்பிட்டுக்கிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு அவங்க அப்பாட்ட அந்த ஆன்சி அப்பா அவள் வந்துட்டு என்னை ஃபைன் போட்டு விட்டு என்னை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர வச்சுட்டு நான் எப்பயுமே வந்துட்டு பார்ஷியாலிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்கையில் நான் இதுக்கப்புறம் வந்துட்டு 2 கம்பெனியுமே பிரித்து கொடுத்துட்றேன், நீ ஒரு கம்பெனியை பார்த்துக்கோ அவள் ஒரு கம்பெனியை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பிரித்து கொடுத்துருக்க கம்பெனி வந்துட்டு ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இவளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டான கம்பெனி இருந்தாலும் கொடுத்துருக்காரு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்பயுமே நீ அந்த வேலை தான் பண்ணிட்டுருக்கேன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. அவங்க அப்பா வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணிடுவ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே ரொம்பவே டென்ஷனாக இருக்கோமே என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நீங்கள் வந்துட்டு எனக்காக கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட முடியுமான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் இனிமேல் ஃபைல்ஸ் ரீட் பண்ணணுமேன்னு சொன்னதும் அதை நாளைக்கு நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஜெனி வந்து என்னோட கசின் ஒருத்தவங்க வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கப்பான்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. பார்த்தா வந்துட்டு எல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கான். பிறகு ஹீரோ டைமே நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த ஆங்ஸியோட கம்பெனியை பேங்க்ராப்ட் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னோட மூடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம 2 பேருமே டின்னருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா அங்கே கிளம்பும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா சாப்பிட போலையான்னு சொன்னதும் நான் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பாட்ட கம்பெனி இப்படி வந்து தொடர்ந்து லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷெங்கியும் வந்துட்டு சில ஐடியாஸ் கொடுக்குறா. பார்த்தா அந்த டெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் மாற்றி விட்டுலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயுமே வந்துட்டு செக்கிங்லாம் வந்ததுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஷியை பார்த்து கேட்டதுமே நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் நடிக்கிறா. அவங்க அப்பா நீ அவன் மேலே பழிய போடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டெக்ஸ்ட் கமிஷனருமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சப்போர்ட்டிவாக வந்துட்டு அங்கே வந்து செயல்படுறாரு. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு
வந்துட்டு அவர் நம்ம ஹீரோட்ட அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ வந்துட்டு ஹீரோ தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு யார் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்குது அப்படின்ற செட் அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு அந்த மெய்ட் வந்துட்டு அன்னைக்கு சூப் நான் பண்ணலை உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்துட்டு அவன் வந்துட்டு ரியலான கப்பலே கிடையாது, கான்ட்ராக்ட் தானே அப்படின்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை உண்மையிலே லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அப்படி இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோவை பற்றியே தான் அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க பாட்டி. இந்த குடும்பத்தில் யாருமே நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமே கிடையாதுமா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்ட்டே நான் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டன்ற விஷயத்தையுமே சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. நைட்டு ஃபுல்லாமே தூங்காமல் அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கா, உனக்காக தான் நான் இருக்கேன்லன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நீயுமே ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுவலன்னு சொன்னதுமே அப்படி என்றைக்குமே நடக்காதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கா. பட் அவர் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்படி அவங்க வர்றாங்களாம் சைனாக்கு திரும்ப ரிட்டர்ன் சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஹீரோட்டாங்க வந்துட்டு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டேக்கா. எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான் போல். அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு நீங்கள் சொன்னதுனால கிடையாதுமா, அங்கே வந்துட்டு ஜுன் வந்துட்டு அங்கே டைரக்டர்கிட்டவே வந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஸோ அதனால தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப இன்னமே ஷாக் ஆகிருது. இவன் பேங்க்ராப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் எப்படி வந்துட்டு இது சாத்தியம், எல்லா பவருமே இவன்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு அங்கே கால் பண்ணிடுறான், நீ ஓல்ட் ஹவுஸ்க்கு உடனே கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க தாத்தா வந்து ஹீரோகிட்ட கோவப்பட்டு இருக்காரு. நீ ஒரு பொண்ணுக்காக பேங்க்ரப்ட் பண்ண மாதிரி வீட்டை விட்டுட்டு போயிட்டு இந்த அட்டுழியமாக பண்ணிட்டு இருக்க, மரியாதையை எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வான்னு சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொன்னதுமே ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு. அப்போ அங்கே ஷெங் அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே அவன் கணத்துலையுமே அடி விழுந்திருக்கு, அவனையுமே அடிச்சிருக்காரு போல். இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதை எப்படி நான் தலையிடாமல் இருப்பேன், அது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்தையும் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வரா. ஹீரோக்கு அங்கே வெளியே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது, நம்ம மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு அந்த யூ வந்து பாட்டியை மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே எனக்குமே வயசாயிருச்சு, அவளை வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தேவை, அது நீ கிடையாது, உன்னால் அவளை வந்துட்டு பார்த்துக்க முடியாது நான் இல்லாத காலத்துக்குன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாகி போயிட்டு தன்னை தானே அங்கே ஹர்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் இது தெரிஞ்சு அங்கே பார்க்க வந்ததுமே ஒரு பேஷண்ட்டோட வீட்டில் தான் இப்படி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். நீ வெயிட் பண்ணி நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே இவன் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு இப்போ அவன் வந்துட்டு உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே வந்து பார்க்குறா, ஆளை காணும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு அவள் கிளம்பி போகிறா. பார்த்தா அந்த ஷெங்கும் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துடு, நம்ம ரெண்டு பேருமே சின்னதே ஃப்ரெண்டு, நீ என்னோட லீகல் அட்வைசராக இருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதை நம்ம கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ஜெலஸாகி போயிட்டு வேமா அங்கே போய் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு மட்டும்தான் அவர் வந்துட்டு சொந்தம்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ இப்போ அவ கூட சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதில் என்ன இருக்குது, லீகல் அட்வைசராக தானே இருக்க போகிறாங்க, பணம் கிடைக்கும்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது. அப்போ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்டவ யோசிச்சு பாரு, அந்த யூ கூட போய் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம மேரேஜ் வந்துட்டு கான்ட்ராக்ட் தானே, நான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன் நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு, தெரிஞ்சுதானே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா பாட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறா. அப்போ பாட்டிக்காக தான் டெய்லி என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவமாயிட்டு கணத்தில் அரைஞ்சி விழா. அப்போ உன் பார்வையில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் மட்டும்தான் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். வேற என்ன, வேற ஒன்றும் கிடையாது, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நீ டைவர்ஸ் என்ன பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து ஸ்லிப்மே பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவன் கார் எடுத்துகிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே வந்துட்டு இப்படி சண்டையை யோசிச்சுட்டே போய் அங்கே ஆக்சிடென்ட்டுமே ஆயிடுது. பிறகு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உன்னோட பிரதரும் அங்கிளும் சேர்ந்தாப்பா இந்த வேலை பண்ணியிருக்காங்க உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரின்னு சொன்னதும் அதை பற்றி அவன் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த யூ கால் பண்ணிவிட்டு அவன் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா, நீ முதல் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் அவளே வந்துட்டு நேரில் கேட்கட்டும், அப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டேன், உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உடனே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் உண்மையிலே வேணும் டைவர்ஸ் பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ இப்போ வரைக்கும் கூட டைவர்ஸே வாங்கலை, ஆனால் அதுக்குள்ளே யூ கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ உன்னை போர்ஸ் பண்ணி தான் உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னாலும் அதுக்குமே நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போய் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா. அப்போ அவன் சாரி கேட்குறான், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்காக யூவை விட்டு வந்து
டைவர்ஸ் கேட்க சொன்னேன்னு சொன்னதும், நான் எப்போ சொன்னேன் அப்படிலாம் எதுவும் வந்துட்டு பேசவே இல்லையேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் சின்ன வயசுலேருந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் கூட சேர்ந்து உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு, நீ ஃபஸ்ட்டே இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ என்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நினச்சேன்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஸோ 2 பேத்துக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இங்கே கிளியர் ஆகிடுது. அப்போங்க அந்த யுவை மீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு, யாரை கேட்டு நீ வந்து அவர்கிட்ட நான் டைவர்ஸ் கேட்டேன்னு சொன்னேன்னு சொன்னதும், இவன் உனக்கு லாய் கிடையாதுன்னு சொன்னதும், அதை பற்றி நீ பேசாத, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு ஒன்றுமே இல்லாதவன் பூவன்னு சொன்னதுமே, யார் சொன்னது நான் உனக்கு பூவன்னு சொல்லிட்டாங்க கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ரொம்ப கோவமாயிட்டு போகும்போது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய நான் பொய்யே சொன்னேன்னு சொன்னதுமே அவளுக்கு இன்னுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு உன போய் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிடுறா. ஸோ 2 பேருக்குமே வந்து இருந்த அந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே டோட்டலாக வந்துட்டு கிளியர் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் விழுந்தடிச்சு வீட்டுக்கு வந்தா பட்லர் சொல்கிறாரு, பாட்டிகிட்ட வந்துட்டு உங்கள் சிஸ்டர் யாங்ஸி உங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும், யார் சொன்னது, நாங்கள் இப்போ ரியலான கப்பல்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஷெங்கியும் யாங்ஸியுமே அங்கே வர்றாங்க. நீ வந்துட்டு எதுக்கு வெக்கமே இல்லாமல் அவன் தான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறான், அப்படி பின்னாடியே சுற்றி தொந்தரவு பண்ணுறதுன்னு சொன்னதுமே, யார் சொன்னது அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு, நான் அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும், உன் கனவுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க நெக்லஸ் எல்லாமே போட்டு விட்டதுமே, பார்த்தீங்கல்ல உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவர் என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிருது. நீ வந்து பண்ண விலைக்கு கூடி சீக்கிரம் உன் டோட்டல் கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஆக்சியை நீ பாட்டிகிட்ட வந்துட்டு சொல்லி அவங்கள உட முடியாமல் ஆக்கணும் பார்த்தியா, நீ தெருவில் தான் சுத்த போகிற அப்படின்றத சேர்த்து அவங்க மாட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஃபைனலாக நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே கம்பெனிக்கு வர்றான். ஸோ இன்றைக்கி பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஓட்டிங் நடக்க போது போல் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு தான் அங்கே ஓட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க பிரதருமே அங்கே அவனுக்காக ஓட் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவங்க அங்கிளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு நீயே ஏன் ஓட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க பிரதரை நம்ம ஹீரோ அடிச்சுட்டு உண்மையை கேட்டதுமே அவன் பயந்து போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அங்கிள் தான்ற உண்மையை சொல்லிடுறான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே ரெக்கார்டிங் போட்டு காமிச்சா அவன் வந்துட்டு யூஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அங்கிளை. இவனுக்குமே வந்துட்டு அந்த ஆள் உண்மையா இல்லை, இவனையுமே கொலை பண்ணிட்டு அந்த பொசிஷன் அவர் எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் தன்னோட தப்பெல்லாமே ரியலைஸ் பண்ணி அவன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஆகிடுறான். அவங்ககிட்ட ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. 2 பேருமே அங்கே சூப்பராக அங்கே வந்துட்டு கிராண்டாக அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நாங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அங்கே சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.